அண்ணன் கோர்ட்டு கேஸ்னு சிக்காம காப்பாத்துறதுக்கு மாமா உதவி செஞ்சப்ப உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டமா. அண்ணன் கல்யாணம் நடக்கிறப்ப வளரு கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு என்ன மீறி நான் சொல்லிட்டேன். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உன் அண்ணன் கேஸ்ல மாட்டினா என்ன? இல்ல உன் மாமா போட்டு கழுத்துல தாலி ஏறாம செத்தா என்னடா? உனக்காக, உன் அண்ணனுக்காக, உன் தம்பிக்காக, நம்ம குடும்பத்துக்காக தினம் தினம் வெந்து செத்துட்டு இருக்காளே உன் அக்கா. அவ வாட்டி நீ நினைச்சு பாத்துருந்தீனா இப்படி ஒரு சத்தியத்தை நீ பண்ணிருக்க மாட்டாடா. கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம்னா எங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம். என்னமா தப்பு இருக்கு? வேடங்க வேடாம், தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. நீங்க பேசினாவே என் வயிறு பத்திக்கிட்டே எரியும். உங்க பொண்ணு வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் தானே நான் என்னைக்குமே தப்பு சொன்னதில்லை. நான் பேசுறது எனக்கு பிறந்த இந்த பொன்னாடிகளை பத்தி. அதுங்க புத்தி கட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்குதுங்களே, வயித்தறிச்சல பேசிட்டு இருக்கேன். தப்புதாங்க, அதை யாருமே நாங்க மறுக்கல. ஆனா இவங்களும் நீங்க பெத்த பிள்ளைங்க தானே. உங்க மூணாவது பிள்ளைக்கு உங்க பொண்ணே அவசர அவசரமா கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கா. அவளுக்கு அது நியாயம் தோணாமலா செஞ்சிருப்பா? அத கேக்குறதுக்கு நீ யாரடி? அம்மா, என்னம்மா இது? நீ எதுவும் பேசாதடி. அவளுக்கு என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், அவ செஞ்ச காரியத்துக்கு அவளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுங்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு யாருக்கு இல்ல. என் பொண்ணை குத்தா சொல்ற யோகிதா உங்களுக்கு யாருக்குமே கிடையாது, புரியுதா? சும்மா நிறுத்துக்கவா. மாமா கிட்ட நான் சத்தியம் பண்ணத சொல்லாம விட்டது தப்புன்னு சொல்றியே. அப்ப கூட வீட்டுல அக்காவும் ஐயப்பனும் இருக்கதானே செஞ்சாங்க. சத்தியம் பண்ணுன்னு நீயும் அப்பாவும் என்ன கார்னர் பண்ணப்ப கூட நான் இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன்னு அக்கா சொன்னாரா? பூரணி சொல்லாட்டி போட்டோம், சம்பந்தப்பட்டவன் இவன் சொன்னாரா? மூத்தவங்க 3 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் முன்னாடி தனக்கு இப்படி ஒரு செட்டப்ப பண்ணிக்கிட்டு பூரணியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியத்தை முடிக்க தெரிஞ்சவனெல்லாம் விட்டுருங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலில் வந்து விழுகிறவங்கள எட்டி உதச்சு சந்தோஷப்படுங்க. அண்ணா, உனக்கு பேச வரலன்னா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. இப்படி அபத்தமா உளறி கொட்டி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத, புரியுதா? ஐயப்பனும் பிரியாவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கல்யாணம் இப்ப வேண்டான்னு ஒத்த கால்ல நின்னாங்க, போதுமா? இதுக்கு சாட்சி உள்டா இருக்காரு, விட கேட்டு பாரு. முன்ன பின்ன தெரியாத அந்த பொண்ணு நம்ம வீட்டுல நான் கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ அவ ஐயப்பன் கையில தாலி கட்டிக்கிறதுக்கு சங்கடமா இருக்குன்னு சொன்னா. நீ பேசுறதில்ல, இவ பேசுறதில்ல. இத பாரு விநாயகம், ஐயப்பனுக்கும் பிரியாவுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு அவங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டாங்க. 100% அது பூரணி நடத்தி வச்ச கல்யாணம். உனக்கு எதையாவது குறை சொல்லணும்னு தோணுச்சுன்னா பூரணியை சொல்லு. சத்தியமா சொல்றேன், அது அவங்க 2 பேரும் பொறுப்பு இல்ல விநாயகம். எல்லா எருமைகளும் எனக்கு ஒன்றுதான் உள்டா. இவனுக்கு இவன் நியாயம், அவனுக்கு அவன் நியாயம். பொண்ணை பெத்த புண்ணியவதிகளுக்கு எங்க என் புருஷனோட பொண விழுந்துருமோங்கிற கவலை தான் பெரிய நியாயம். பேசாதீங்கடா. இப்படி ஒரு மானகட்ட பொழைப்பு பொழைக்கிறவனுக்கு தான் எனக்கு புள்ளையா பரப்பிங்க தெரிஞ்சிருந்தா என் கர்ப்பத்திலே கல்ல தூக்கி போட்டு நான் உங்களெல்லாம் அழிச்சிருப்பேன்டா, அழிச்சிருப்பேன்.
பாக்கட்டடி, பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். இப்படி 3 சுயநல பேய்களை பெத்திருக்கல்ல, இதுங்களை பெத்த தாய் எப்படி வயித்துல அடிச்சுட்டு அழுகுறானே எல்லாரும் பாக்கட்டடி, பாக்கட்டும், பாக்கட்டடி. என்ன சொன்னா நீங்க சமாதானம் ஆவீங்கன்னு எனக்கு புரியல சம்பந்திமா. ஆனா நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணை பத்தி எனக்கே நல்லா தெரியும். பூரணிக்காக உங்க பிள்ளைங்க எல்லாருமே தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது உங்களுக்கும் நல்லா தெரியும். என்னமோ உங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம்தான் பூரணிக்கு கல்யாணம் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் நினைச்சிருக்கான்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஏமா, என் பொண்ணு கல்யாணம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, விநாயகத்துக்கு உங்க பொண்ண முதல்ல நிச்சயம் பண்ணி முடிச்சிடலான்னு என் வீட்டுக்கார் சொன்னார் இல்ல? சொன்னாரா இல்லையா சொல்லுங்க. நான் அதை இல்லைன்னு சொல்லலையம்மா. எண்ணி கல்யாணத்துக்கு 4 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு என்னம்மா அவ்வளவு அவசரம்? என் புருஷன் செத்துருவார் நினைச்சிட்டீங்களே? எங்க அவர் செத்துட்டா இந்த கல்யாணம் தள்ளி போயிடுமோ இல்ல நடக்காமலே போயிடுமோன்னு சந்தேகப்பட்டு தானே திருட்டுத்தனமா என் புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாத்தா காதுல வேதம் ஓதுற மாதிரி ஓதிருக்கீங்க. ஐயோ, அது அப்படி இல்லம்மா. நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கங்களே. அவங்கள ஏமா கேள்வி கேட்டு தொலைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, புள்ளைய பெற்றவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்குதான் செய்யும். உங்க புள்ளைய கேளுங்க, அவன் சம்மதிச்சுதானே தாலி கட்டணும். ஆமா. டேய் சும்மா இருடா, நான் ஒன்ன மட்டும் சொல்லல, என் மாப்பிள்ளையும் சேர்த்து தான் சொல்லிட்டு நான் கேட்க விரும்பல. எனக்கு யாரோட முதல்ல தேவையில்லை. எப்ப உசுரோட இருக்கிற தகப்பட இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே சாகடிச்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்களோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. சத்தியமா அப்படி ஒண்ணும் இல்லம்மா. வேற எப்படிடா? வேற எப்படி சொல்லுடா? வேற எப்படி? ஆண்டி எப்ப கிளம்புவா, மடை எப்ப காலியாக காத்துட்டு இருந்தியா? புள்ளையாடி புள்ளையாடி சத்தியமாடி எனக்கு பிறந்திருக்க மாட்டேடா. ஆஸ்பத்திரியில பிரசவத்தப்போ குழந்தை யாரோ மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. அப்படி கூப்பிடாதடா. செத்தாலும் இனிமே உன்னை நான் என் புள்ளைய நினைக்க மாட்டேன்டா. நீ ஒரு தருதலடா, நீ இழுத்துட்டு வந்திருக்கியே, இது ஒரு விடியா புத்தி தருதல. நீங்க 2 பேருமா சேர்ந்து என்னத்த வாழ்த்து கிழக்கிறீங்க? நான் நீ என் புள்ளையே இல்லடா, நீ என் புள்ளையே இல்ல. நான் செத்தா கூட என் படத்துக்கு முன்னாடி வந்து நிக்காதடா. இப்ப சொல்றதாண்டா எப்பவுமே. இப்படி பேசுறீங்களேம்மா, நாங்க செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், நீங்க எங்களை மன்னிக்க கூடாதா? கொலை பண்ணவனு கூட மன்னிப்பு இருக்குமா? அட கருவறுத்தவன கடவுள் கூட மன்னிக்க மாட்டான்டா, மன்னிக்க மாட்டான். அட என்னமா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரியாம போயிடும். இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க நீங்க? சொல்றேன், சொன்ன கேப்பீங்களா? அட அந்த இலவு விட்டா இப்ப என்னதான் சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். தப்பி தவறி கூட யாரும் என் வீட்டுக்கு வந்துடாதீங்க. இந்த உறவு சொல்ற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் உனக்கு அண்ணியும் கிடையாது, நீ எனக்கு சம்மதியும் கிடையாது. ஒரு தெரு பொறுக்கி நாய நீ மாப்பிளைய ஏத்துக்கிட்டு இருக்க. இவனுக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் யாருமே கிடையாது. இவன் ஒரு அனாதை. இந்த அனாதை கையில ஒரு தாலி எடுத்து கொடுத்து உன் பொண்ணு கழுத்துல கட்ட வச்சிருக்க. அத நீ சாகர வரைக்கும் மறந்துடாதடி, மறந்துடாத.
முதல்ல இவனை போ சொல்லுடா. போ சொல்லு. வெளியே போ சொல்லு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நான் தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ. என் கனவு, என் லட்சியம், என் ஆசை, எனக்குன்னு இருந்த எல்லா நம்பிக்கையும் நீ ஒருத்தன் தாண்டா, நீ மட்டும் தாண்டா. நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கலையேடா. அம்மா நான் அம்மா நினைக்கலையே. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைச்சு பண்ணிட்டேம்மா. 4 நாள் பொறுத்திருந்தா நீங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சுமா. எங்க காயத்ரியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருப்போடு பயந்துதாமா அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கம்மா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருக்கம்மா. அப்பா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. அம்மா அம்மா. பூரணி, தயவு செஞ்சு இவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லு. நான் உள்ள போய் உங்க அப்பா பாப்பேன். திரும்பி வரும்போது இவங்க யாருமே இங்க இருக்க கூடாது. போங்க போங்க எல்லாரும் போங்க போங்க, எல்லாரும் ஒழிஞ்சு போங்க. வாங்க போலாம். ஐயப்பா, நீயும் போயிடு, இங்க இருக்காத. அக்கா, அம்மாக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுனா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எல்லாம் சரியாகிற நேரம்னு ஒண்ணு வரும், அப்ப நானே சொல்லி அனுப்புறேன். போ போ. சொல்லியா? என்ன சார் ஆச்சு அந்த கேஸ்? கோர்ட்ல என்ன சொன்னாங்க? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? பையனுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுத்து உள்ள தள்ளியாச்சு. இனி மெதுவா தான் கேஸ் நடக்கும். ஏசி எப்படி செத்தாரு, அவருக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன பிரச்சனை, முன்விரோதம் ஏதாவது இருக்கா, போன ஜென்மத்துல அவருக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சான்னு ஆறாமரை விசாரிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு தீர்ப்ப சொல்லுவாங்க. சரி, அதை விட எனக்கு யாராவது போன் பண்ணாங்களா? ஐயப்பன் போன் பண்ணா சார். அவங்க வீட்டுல செம பிரச்சனை ஆயிடுச்சான். அவங்க அண்ணன் 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்களாம். விஷயம் தெரிஞ்சு ஸ்டேஷன்ல பெருசுக்கு பிபி எகிரிடுச்சு. இப்பதான் கப்பலோ பெருசா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அதான் உனக்கு ஒரு போன் போட்டு சொல்லாமன்னு தான் போன் பண்ண சார். யோ, என்னையா சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? யாரு? விநாயகமா? எப்போ? விநாயகம், வேலு 2 பேரும் தான் சார். பசங்க அப்பா செத்துட்டா கல்யாணம் நின்றுமோன்னு பயந்தாங்க போல இருக்கு சார். அதான் காதும் வச்ச மாதிரி பெத்த அம்மாட்ட கூட சொல்லாம கோயில வச்சு இன்னைக்கு காலையில தான் தாலி கட்டினாங்க. ஐயப்ப இத சொல்லி ஓன அழுகுறா சார். அட பாவி, நான் தான் வேற வழி இல்லாம இந்த காரியத்தை பண்ணி தொலைச்சேன்னா என் அண்ணன்களும் எங்க அம்மாக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. எங்க 3 பேரையும் கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருன்னா என்னத்த சொல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பூரணி தான் பாவம். இவங்களை நம்பி இருந்தா அது வாழ்க்கை தான் போயிடும். அட பாவிகளா. ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்காரு. அவங்க அம்மா யாரையும் உள்ள போய் பார்க்க கூட விடலையா. நீங்க யாருமே என் பிள்ளைங்க இல்லன்னு தலையில அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுகுதான். பூரணிக்கு வர சரியான டோஸ் போல இருக்கு. ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு பாலா போனது பத்தாதுன்னு சொந்த வீட்லயே திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு மொத்துன்னு மொத்திட்டாங்களாம். தலையெழுத்தாயா அந்த பொண்ணுக்கு? பாவம்.
எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற அந்த பொண்ணுக்கு எப்படியெல்லாம் நடக்குது பாத்தியா? சத்தியமா சொல்றேன், அவனுங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஐயா. ஏயா, இன்னும் 4 நாள்ல விநாயகத்துக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள அவனுக்கு என்ன அவசரம்? அதான் சார் நான் கேட்டேன். அண்ணன் அவசரப்பட்டு கட்டிக்கிட்டத கூட புரிஞ்சுக்கலாம், ஆனா வேலை இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலன்னு ஐயப்பா அழுகுறான் சார். இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா செத்துருவாரியா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரி, பூர்ணி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. கோர்ட்ல இருந்து அவளுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ண, லைனே கிடைக்கல. இப்ப பண்ணாத சார், ஹாஸ்பிட்டல்ல ஒரே கலாட்டாவா இருக்கு போல இருக்கு. ஐயப்ப, வேலு, அவங்க அண்ணன் 3 பேரையும் அவங்க அம்மா அடிச்சு துரத்திட்டாங்களாம். பூரணி மட்டும்தான் அங்க இருக்கான். 1000 இருந்தாலும் ஷாக்கு தானே. பாவையா அந்த பொண்ணு. நாம தான் அப்படி நினைக்கிறோம், கூட பிறந்த கபோதிங்களுக்கு அப்படி தோணலையே. அக்காவுக்கு 28 வயசு ஆகுது, நாம அவங்களுக்கு பொறுப்பு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணி போன அவங்களுக்கு தோணலையே. தப்பு பண்ணிட்ட சாமி. அந்த விநாயக அன்னைக்கு என் கையில மாட்டினானே, அப்பவே அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளி இருக்கணும். பூர்ணியோட அண்ணனாச்சே, பாவம் போனா போகுதுன்னு விட்டது பெரிய தப்பா போச்சு. எனக்கே அதான் சார் தோணுது. பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கா, உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க சுயநலம் சார். அப்பா செத்துட்டா கல்யாணம் நின்னுருன்னு அவசரமா அந்த பொண்ணு கழுத்த தாலியை கட்டிட்டான். இன்னொரு தடவை அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், அப்ப வச்சுக்கிற கச்சேரிய. இன்னொரு மேட்டர் சார், பூரணி ஐயப்பனுக்கு வீடு பார்க்க சொல்லிச்சு. என் வீட்டாண்டையே அவனுக்கு ஒரு போர்ஷன் பார்த்து குடி வச்சுட்டேன். அதுவும் நல்லதுதாயா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் வீட்டு பக்கம் போகாம இருக்கிறது தான் பெட்டர். இப்போ அவன் போனான்னு வச்சுக்க, அந்த அம்மா அவனை கடிச்சே குதறிடும். அவங்க அண்ணங்காரங்களை அப்படி குதறினா நல்லாதான் இருக்கும். வர்ற ஆத்திரத்துக்கு நானே போய் ஒவ்வொன்னு கடிச்சு வச்சிடலாம் போல இருக்கு. சரி, நீ போன வை. நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு வரேன். பூர்ணி போன் பண்ணா என் மொபைலுக்கு போன் பண்ண சொல்லு, சரியா? சரிதான் சார், போனை வச்சிரு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேலு. அப்பா பொழைச்சு வீடு வந்து சேர்ந்தாலும் அம்மா நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களோன்னு தோணுதுடா. இப்பதான் உனக்கு தோணவே செய்தா? நான் முடிவே பண்ணிட்டேன். செத்தாலும் அம்மா நம்மளை மன்னிக்க போறதில்ல. என்ன ஒண்ணு, அக்கா புரிஞ்சுக்குவா, அவ நம்மளை தப்பா நினைக்க மாட்டான். அது மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பூரணிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கிறத டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சுயநலன்னு சொல்லட்டும், இல்ல என்ன வேணாலும் சொல்லட்டும், இனிமே இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்மளை நம்பி நம்மளோட வாழ வந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி நிம்மதியாச்சும் நாம கொடுத்துதானே தீரணும். இப்ப அது வாங்க முக்கியம். உங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. நீ ஏன் அப்படி சொல்றீங்க? 1000 இருந்தாலும் நீங்களும் அவங்க பெத்த பிள்ளை தானே. ஆனா செஞ்சது தப்பு இல்லையா? நீ உங்க விஷயத்தை விடுங்க. அப்பாவே உங்களுக்கு கல்யாணம் பண்றதுன்னு பிக்ஸ் ஆயிட்டாரு. அதனால ஒருவேளை ஒளியுதுன்னு விட்டுருவாங்க. ஆனா எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. காலையில கோயில்ல கூட எதை சொன்னேன், ஆனா யாருக்குமே அப்ப புரியல. எனக்கு புரியுதுங்க, புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம்னு இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க அம்மா பிரிச்சு வச்சு பாப்பாங்கன்னு எனக்கு தோணலைங்க. ஒரு தப்ப எல்லாருமா சேர்ந்துதான் செஞ்சிருக்கோம். சொல்ல போனா உங்க தம்பியையும் நீங்க இதுல சேர்த்துக்கிட்டு தாங்க தீரணும். 3 பேருமா மொத்தமா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத தவிர வேற வழியே இல்லைங்க. காலையில பாத்தியில தொடப்பக்கட்டையை தூக்கிட்டாங்களே காயத்ரி. டேய், அது கூட உனக்கு இல்லடா, எனக்கு தான். அடிச்சா வாங்கிப்போம் மாமா. நியாயமா நம்மள வெட்டி போட்டாலும் தப்பு இல்ல. இது பச்சை நம்பிக்கை துரோகம். எங்க அப்பா வள வந்த வேண, இதுக்கு என்ன விலை உண்டோ அதை நம்ம கொடுத்துதான் தீரணும். உங்க அப்பாவும் மட்டும் சொல்லாத வளர், எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி இத பண்ணாங்க. அத மறந்துடாத. ஆனா கேட்டு பாருங்க, பொண்ணு பெத்தவங்களுக்கு இந்த நியாயமான அக்கறை இருக்கதான் செய்யன்னு சொல்லுவாங்க. மத்த எல்லாத்தையும் விடு வளரு. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன், நீயும் சரி நானும் சரி, அவங்க சொல்றது சரின்னு ஏத்துக்கிட்டு தானே இந்த அவசர கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். வேலு, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அடிப்படையில நமக்கு தப்பு பண்றதுக்கு பயம் ஜாஸ்திடா. நாம இது வரைக்கும் சின்னதா கூட எந்த தப்பும் பண்ணதில்ல. திடீர்னு ஒரு தப்பு, அதுவும் ரொம்ப பெருசா செஞ்சுட்டோம் பாரு. அதுதான் அந்த குற்ற உணர்ச்சி தான் நம்மளை இப்படி சாவடிக்குது.
தப்புங்க. கல்யாணம்ங்கிறது சந்தோஷம். குற்ற உணர்ச்சியோட இந்த நாம ஆரம்பிக்க கூடாதுங்க.